பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரை. கடந்த நாட்களில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சாலமோன் ராஜாவுடைய நாட்களுக்கு பிறகு எப்படி தேசம் இரண்டாக பிரிந்தது, அதில் வட ராஜ்யம் தென் ராஜ்யம் என்று நாம் 2 ராஜ்யங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு சில ராஜாக்களை குறித்து கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். இந்த நாளில் குறிப்பாக வட ராஜ்யத்தை ஆண்ட இன்னும் ஒரு சில ராஜாக்களை குறித்து இன்றைக்கி நாம் தியானிக்கலாம். அதில் நான் முதல்ல இருந்தே அந்த பட்டியலில் கொடுத்துருக்கிறேன். யெரொபெயாம், நாதாப், பாஷா, ஏலா, சிம்ரி, உம்ரி, ஆகாப். இன்றைக்கு நாம் ஆகாப் ராஜாவை குறித்து ஒரு சில கூடுதல் விவரங்களை நாம் தியானிக்க போகிறோம். இதுவரைக்கும் வட ராஜ்யத்தை ஆட்சி செய்த எல்லா ராஜாக்களுமே தீமையை தான் செஞ்சாங்க. தாவீதை போல யாருமே தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக நடக்கவில்லை. ஆனால் ஆகாப் ராஜாவுடைய நாட்களில் இந்த தீமையான காரியங்கள் இன்னும் பெருக ஆரம்பித்தது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், அவன் திருமணம் செய்த அவனுடைய மனைவி ஏசபேல். இதை குறித்து நம்ம 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து படிக்க முடியும். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பை செய்தான். 31, அவன் சீதோனியரின் ராஜாவாகிய எத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவில் கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை ஏற்படுத்தினான். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கலும் அதிகமாய் செய்து வந்தான். இல்லை, ரொம்ப துக்கமான காரியம் என்னவென்றால், இதுவரைக்கும் ஆட்சி செய்த ராஜாக்கள் எவ்வளவு தீமையான காரியங்களை செய்தார்களோ அதை காட்டிலும் இன்னும் அதிகமான தீமையான காரியங்களை செய்கிறார். அவனுடைய மனைவி ஏசபேல் தான் வணங்கின பாகாலை ஆகாபுக்கு அறிமுகம் செய்கிறார். அறிமுகம் செய்த பிறகு ஆகாப் பாகாலை வணங்குகிறதை பார்க்கிறோம். பாகால் என்றால் யார் என்றால் காட் ஆஃப் ஃபர்டிலிட்டி. இந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு வேண்டும், வளம் வேண்டும், அல்லது நிலத்தின் விளைச்சல் நல்லா பெருக வேண்டும், இந்த காரணத்திற்காக இந்த பாகாலை வணங்கி வந்தார்கள். பாகால் மேலே நம்பிக்கை வைக்கும்போது எங்களுடைய நிலத்தில் நல்ல விளைச்சல் இருக்கும், நல்ல மழை இருக்கும், எங்களுடைய மண்ணெல்லாம் நல்ல வளம் மிக்கதாக காணப்படும். இந்த காரணங்களுக்காக பாகாலை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அப்போ இந்த பின்னணியில் நாம் பார்க்கும்போது இந்த வட ராஜ்யத்தில் நல்ல ஆவிக்குரிய ஆசாரியன் யாருமே இல்லை, கர்த்தருக்கு பயந்த ராஜா யாருமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் அவருடைய சார்பாக எலியா என்ற தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். இப்போ தீர்க்கதரிசி என்றால் யார்? ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன? நம்முடைய இருதயம் தேவனை விட்டு விலகி இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியை கொண்டு தேவன் பக்கமாக இருதயத்தை திருப்புகிறார். அப்போ யார் யாருடைய இருதயங்கள் எல்லாம் தேவனை சார்ந்து இல்லாமல் அந்நிய தேவர்களை சார்ந்து இருக்கிறதோ, அல்லது உலக காரியங்களை சார்ந்து இருக்கிறதோ, அல்லது கர்த்தர் விரும்பாத காரியங்களை சார்ந்து இருக்கிறதோ, அந்த இருதயங்களை எல்லாம் தேவனுக்கு நேராக திருப்புவது தான் ஒரு தீர்க்கதரிசியினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ராஜாவினுடைய இருதயம் தேவனோடு இல்லை, ஜனங்களுடைய இருதயமும் தேவனோடு இல்லை. அப்போ இந்த எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சில காரியங்களை செய்து எல்லாருடைய இருதயத்தையும் தேவனுக்கு நேராக அவர் திருப்புகிறார். இதை தான் நம்ம 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரங்களில் நாம் பார்க்கிறோம். அப்போ எலியா எப்படி
இந்த இஸ்ரவேல் சரித்திரத்தில் அறிமுகம் ஆகிறார் என்றால், இந்த 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது எலியா ஆகாபை பார்த்து சொல்லுகிறார், நான் சொல்றது வரைக்கும் தேசத்தில் மழை பெய்யவே செய்யாது, பனி கூட பெய்யவே செய்யாது என்று சொல்லி ராஜாவுடைய சமூகத்தை விட்டு அவர் கடந்து செல்லுகிறார். அதன் பின்பு 3 ஆண்டுகளுக்கு மேல் தேசத்தில் பயங்கரமான பஞ்சம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, நிலத்தில் விளைச்சல் இல்லை, மழை இல்லை, அவ்வளவு கொடிய பஞ்சம் தேசத்தில். அப்போ இவர்கள் விசுவாசத்தை பாகால் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஒன்றுமே செய்யலை. அதை தொடர்ந்து 18ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தேவன் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ திரும்பவுமாக ஆகாபை பார்க்கப்போ. அப்போ அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு முன்பாக உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். 2ஆம் வசனம், அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான், பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடியதாக இருந்தது. இப்போ ராஜாவை பார்த்து எலியா பேசுகிறார். அது நம்ம அப்படி படிக்கும்போது 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் இதிலிருந்து நம்மளால் படிக்க முடியும். அப்போது ராஜாவை பார்த்து எலியா சொல்கிறார், எல்லா பாகால் தீர்க்கதரிசியும் எனக்கு முன்னால் கூட்டிகிட்டு வா என்று. ஒன்று ஆகாப் ராஜா எல்லா பாகால் தீர்க்கதரிசிகளையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். அந்த இடத்துல எலியா கர்த்தராகிய தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 2 பலிபீடத்தை நாம் கட்டலாம். ஒன்று பாகாலுக்கு, இன்னும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு. அப்போ 2லையும் ஒரு பலியை நம்ம வைக்கலாம், அதில் தண்ணியை ஊற்றிடுவோம். அப்போது யார் அக்கினியினால் உத்தரவு சொல்லுகிறார்களோ அதுதான் உண்மையான தெய்வம் என்று. அப்போ பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பலிபீடத்தை செஞ்சு அதன் மேலே பலியை வைத்து பாகாலுக்கு முன்பதாக அவர்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் எலியா ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். 37ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கியது. 39ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாம் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இதுதான் ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை. ஜனங்களுடைய இருதயங்களை கர்த்தர் பக்கமாக திருப்புவது தான் ஒரு தீர்க்கதரிசியுடைய வேலை. அந்த காரியத்தை இந்த இடத்துல தேவன் எலியா மூலமாக செய்கிறார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கும்போது எலியா ஜெபிக்கிறார், பெருமழை உண்டாயிற்று. இப்போ நீங்கள் பாருங்களேன், தேவன் எலியாவை அதிகாரப்படுத்தி அவருடைய வல்லமையை தேசத்தில் வெளிப்படுத்துகிறார். அது வரைக்கும் ஜனங்கள் பாகாலை வணங்கி வந்தார்கள். பாகால் தான் எங்களை வாழ வைப்பது, பாகால் நினச்சாதான் எங்களுடைய நிலமெல்லாம் செழிப்பாக இருக்கும், பாகால் தான் எங்களுக்கு மழையை தருகிறது, இப்படியெல்லாம் அவங்க நினைத்திருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு பஞ்சத்தை கொடுத்து மழையை நிப்பாட்டி வைத்தார். அப்போது பாகாலால் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் நிரூபித்தார். அப்போ இந்த இடத்துல எலியாவின் ஜெபத்தின்படி ஆண்டவர் அக்கினியை இறக்கினார். எலியாவின் வார்த்தையின்படி ஆண்டவர் மழையை திரும்பவுமாக கொடுத்தார். இதுதான் ஒரு தீர்க்கதரிசியுடைய ஊழியம். அப்போ எலியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது மிகவும் வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் என்னவென்றால், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதிகமாக தேவனோடு உறவாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். எலியாவுடைய வாழ்க்கையினுடைய ரகசியமும் அதுதான். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் படிக்கும்போது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை.
மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை கொடுத்தது. அப்போ எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக நின்று அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவரால் செய்ய முடிந்ததென்றால், எலியா ஆண்டவரோடு ஜீவித்த ஒரு மனுஷன், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன். எலியாவுடைய ஜெப வாழ்க்கை மிகவும் ஆழமாக இருந்தது. இதில் நம்ம பார்க்கிறோம், மழை பெய்யக்கூடாது என்று சொல்லி கருத்தாக ஜெபம் பண்ணினான். அப்புறம் 3 வருஷம் கழித்து மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி கருத்தாக ஜெபம் பண்ணினான். ஸோ அப்போ எலியாவுடைய ஜெப வாழ்க்கை மிக ஆழமாக கருத்தாக இருந்தபடியால் தான் வெளியில் அவ்வளவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வதற்கு தேவன் எலியாவை பயன்படுத்தினார். இந்த நாளிலும் கூட தேசத்தில் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. நம்முடைய தேசத்தில், சமுதாயத்தில், நம்ம குடும்பங்களில் எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது. அப்போ தேவனுக்கு முன்பதாக எலியாவை போல நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிறார். இப்போ நாமும் கூட ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னையும் கூட இந்த காலத்தில் ஒரு எலியாவாக என்னை பயன்படுத்துங்க, உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக என்னையும் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எலியாவுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எலியாவுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டிருக்கிறீர். ஆகாபுக்கு முன்பதாக நின்று பெரிய காரியங்களை பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தீங்க. எலியாவின் சொற்படி தேசத்தில் காரியங்களை நடத்துனீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆழமான அனுபவங்களை கொடுத்து இந்த பூமியில் உடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை பயன்படுத்தும். அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.